ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு Kanishcrfat. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த சாட்டின் ரிப்பனை வச்சு எப்படி ஒரு அழகான ரோஸ் செய்ய போகிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ரிப்பன் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க டைட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ரோஸோட சென்டர் பகுதி செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணணும். போக போக கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். அப்போ தான் ரோஸ் விரிஞ்ச மாரி ரொம்ப அழகாக தெரியும் நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரோஸோட உள் பகுதி இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிஞ்சிக்கிட்டு வர மாரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த கலரில் ரோஸ் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாரி நீங்கள் அழகழகாக செஞ்சு உங்கள் ட்ரெஸ்ஸில் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வேணுங்கிற சைஸ் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரோஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம செஞ்சு முடிச்சோட்டி அது நழுவிடாமல் இருக்க ஊசி நூல் போட்டு தைச்சிக்கணும். சும்மா 2-3 நாட் போட்டால் போதும். பின்பக்கம் திருப்பி இந்தமாரி நாட் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்